வாங்கி வந்துருக்கோம் நண்பா. மணி 6 மணி ஆகிடுச்சு. இப்போ தான் செய்யவே போகிறோம். வாங்க எப்படின்னு பார்ப்போம். என்ன மீன்? என்னென்ன மீன் பார்ப்போம். ஓகே, மீன் மட்டுமா? ஆமாம், கிட்ட எடுத்துக்கோங்க. இது கட்லா மீன். கட்லா மீன் தான். அவங்க வேறு பேர் சொல்லி கொடுத்துட்டாங்க. என்ன பேர்? அந்த பேர்லாம் ஞாபகம் இல்லைம்மா. அதுதான் முக்கியமான விஷயம். நண்டு. என் ஒய்ஃப் பிடிச்ச நண்டு. நண்டு தான் உசுறு நமக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது நண்டு. கிலோ 300 ரூபா சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்கள் ஏரியாவில் எவ்வளோ சொல்லுங்கள் நண்டா பார்ப்போம். இல்லை, ஏமாறல. அவங்க அங்கேருந்து எல்லாம் எடுத்துகிட்டு வந்ததுனால மேபி அந்த ரேட் சொல்லலாம். அதுக்கு மெயினான விஷயம் மீன் முட்டை. மீன் முட்டை, டைனோசர் முட்டை ஆடாது. மீன் முட்டை இதுதான் என்னோட ஃபேவரட் டாப் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ஒய்ஃப் பிடிச்சது தான் எனக்கு. ஃபிஷ் எனக்கு பிடிக்காது. ஃபிஷ்ஷுமே பிடிக்கும். ஃபிஷ் குழம்பு பிடிக்கும். ஆமாம், இப்படி க்ளீன் பண்ணி செய்யலான்றதை பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். பட்டனுக்கு போகணும். ஒய்ஃப் தான் நண்டு க்ளீன் பண்ணுறாங்க நண்பா. நம்மளுக்கு நண்டுலாம் க்ளீன் பண்ண வராது. நம்ம போட்டி கறி அந்த மாதிரி போய்டும். கிழிச்ச வாய் நான் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் எங்கள் வீட்டில் என்ன வேலை வாங்குறேன். இதெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துடணும். தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியுமா? பரவாயில்ல, நான் சொல்லுவேன். சரி சொல்லு. இது இது வந்து நண்டோட கொழுப்பு. இது ஆக்சுவலாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஷெல் வந்து நிறைய பேர் ஆக்சுவலாக வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுவாங்க. ஆக்சுவலாக சளி பிடிச்சவங்களுக்கு வந்து இந்த செல்லு, அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா குட்டி குட்டி கால்லாம் போட்டு இடித்து ரசம் வச்சு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது. இப்போ இன்றைக்கி நாங்கள் அதையும் பண்ண போகிறோம். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு பார்ப்போம் பாருங்க. போடணும் போட்டு எல்லாத்தையும் இடிக்கணும். எல்லாத்தையும் இடிக்கணும் நம்ம போட்டு. நம்ம செய்கிறோன்னு சொல்லி அப்படியே ஏமாற்றி வேலை வாங்கிட வேண்டியதான். நண்டை இப்படி ஒன்றும் பாதியாக நசுக்கி எடுத்துக்கணும். மீன் கழுவி எல்லாம் பக்காவாக ரெடியாக இருக்குது. நண்டு இடித்து வச்சாச்சு. சோம்பு போட்டிருக்கியாமா? சோம்பு போட்டுருக்காங்க. இதில் மீன் முட்டை, இது நண்டுக்கு சோம்பு போட்டு போயிட்டா வெங்காயம் போட்டு போவா, கருவேப்பிலை போட்டு போவா, மிளகா போட்டு போவா. லாஸ்ட்டாக நண்டு போட்டும் போயிட்டு வருவோம். ஒரு டைம் வாக்கிங் போயிட்டு வரணும். வெங்காயம் போட்டாச்சு. மீன் முட்டை எப்போ ரெடி ஆகும்? வெயிட் பண்ணுவோம். எப்போவுமே வீட்டில் தான் வச்சுக்கோங்க இஞ்சி டேஸ்ட்டு. இன்றைக்கி வந்து ரொம்ப லேட்டாக வந்து குக் பண்ண ஆரம்பிச்சதுனால எமர்ஜென்சிக்கு கையில் வாங்கி வச்சு பார்ப்போம். இஞ்சி பூண்டு புழுலாம் இருக்குதுனால சேர்த்து சாப்பிடுங்க. வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி நல்லா பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஈஸியாக தான் இருக்குது. ஆனாலும் நண்டு சைடு போகிறது கிடையாது.
உப்பு பிடிக்காது சாப்பிட்றதுலாம். அதெல்லாம் நமக்கு கிடையாது. எல்லாத்தையும் உள்ள தள்ளி வந்துடும். இதுக்குள்ளே வதங்கணும்னா சேர்த்து அப்படியே வேஸ்ட்டாக இருக்கும். வதங்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இந்து உப்பு போடுறேன். மிளகாத்தூள் மல்லித்தூள் நாங்கள் வீட்டிலே அரைச்சிப்போம். தேவையான அளவு நான் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன். ஏன்னா காரம் ஜாஸ்தியாக இருக்குமா, அதனால் நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அவளுடன் எதிர்பார்த்த மீன் ரெடி ஆகிட்டு நண்பா. அது உங்களுக்கு இல்லை, எனக்கு திரும்பி போகிறாங்க. சூப்பர். அது லைட்டாக கருகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது கருகிறது இல்லை. அப்போ தான் நல்லா. நான் கூட எது ரொம்ப கவுச்சு வருமோ அது ரொம்ப ஸ்மெல் வருமோ போட்டேன். ஸ்மெல்லு நல்லா இருக்கு. ஸ்மெல்லாம் வராது. இதில் என்னம்மா போட்டேன்? இதில் உப்பு, ஃபிஷ் ஃப்ரை மசாலா, லைட்டாக லெமனு எல்லாம் பிரிஞ்சுட்டு அவ்வளோதான். செம்ம ஈஸி, ஆனால் செம்ம டேஸ்டி. ஹெல்த்தியும் கூட. ஒரு சில்லி க்ளீனாக தான் இருக்குது. அதனால நான் எடுத்து போட்டேன். தப்பாக எடுத்துக்காது. சாரி. சூப்பராக இருக்கும். இது ஃபுல்லாக வந்து நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். எல்லாத்தையும் மீன் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சுலாம்மா. கரண்டி நேரடியே வச்சுக்கணும். நல்ல ஃப்ரையாக இருக்குது. எப்படி இருக்கு? ஊடு மெதுவாக ஊதிட்டு சார். ஒரு கவுச்சி ஸ்மெல்லும் கிடையாது. நம்ம நார்மலாக சாப்பிட்ற கோழி முட்டையோட பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா இருக்கு. பக்கா. அந்த தக்காளி கிரேவி எல்லாம் திக்காகிடுச்சு. மசாலாலாம் சேர்த்தாச்சு. இப்போ நண்டு உள்ள சேர்த்துலாம். நான் ஒரு இது தான் பண்ணுவேன். நீ பண்ணலையா? அவ்வளோ ஒரு டென்ஷன் கொஞ்சம் கூட நீ தான் நல்லா எடுத்துன்னு போ தூரன்ட்டா. நீ அந்த நண்டு ரசம், சாப்பாடு, மீன் பொரியல் சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன்.